முதியோர் உதவித்தொகை கான்செப்டை முதல் ஆரம்பிச்சு வச்சதே எம்ஜிஆர் தான். நேரா முரசொலி ஆஃபீஸ்க்கு வந்துருவாராம். எம்ஜிஆர் வர்றாருன்னா, நோயில கடந்து லீவ் போட்டிருப்பான்ல, அவங்க கூட தட்டு மாரி வந்து உட்காந்துக்குவாங்க. எம்ஜிஆர் படம் நடிச்சு அட்வான்ஸ் வாங்குறாருன்னா, அப்படியே சும்மா கோலாகலமா இருக்குமா முரசொலி. நீ இந்த ரூ. 200 அந்த அம்மாக்கு தெரியாம அந்த ஒரு பலகை இருக்குல்ல, அது மேல போட்டுட்டு நீ வந்து கார்ல ஏறிடு அப்டின்னுவாராம். ரூ. 200 அப்போ மதிப்பு வந்து 2,00,000 2,50,000 3,00,000. ஏன்னா ரூ. 100 கூட இருக்காது தங்கம் 1 பவுனு. கரெக்ட்டா ஆப்ரேஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அங்க இவரு அப்படியே போறாராம். டாக்டர் சொல்றாராம், 2 நாள் கழிச்சு ஆப்ரேஷனு இதுன்னு. காசு இன்னும் இதாகலங்கன்னு. இல்லங்க பணம் கட்டிட்டாங்க அப்படின்னு. யாருன்னா எம்ஜிஆர் சைட்லேருந்து கட்டிட்டாங்க. முழு பணத்தையும் கட்டிட்டாங்க அப்படின்னு. எம்ஜிஆருக்கு கடுமையான கோவமா. அன்னைக்கு உடனே முடிவெடுத்து ஒரு புது கார் வித் டிரைவரோட அண்ணாக்கு எனி டைம். நியூஸ்பெக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். என்றென்றும் எம்ஜிஆர் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முத்தலீப் சார் வணக்கம். வணக்கம் சார், நம்ம அரசியல் எலெக்ஷன் இதெல்லாம் அப்படியே ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருந்ததால நம்ம எம்ஜிஆர் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை பத்தி நிறைய பேசிட்டு இருந்தோம். இப்ப எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு ஒரு மாதிரி. நம்ம முன்னாடி எம்ஜிஆர் ராஜமூர்த்தி இல்லாத உலகமே இல்லைல்ல. கண்டிப்பா இன்னைக்கு கூட அந்த கவர்னர் அறிக்கையில கூட சொல்றாங்க, எல்லாத்துக்கும் எம்ஜிஆர் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு போயிட்டாரு. அரசியல் அவரை வச்சு சுழல்தே சார். அரசியலும் சரி, கட்சிகள்ல அவருடைய செயல் தான் அரசியல்ல அவருக்கு ஒரு இமேஜ். அந்த இமேஜ் தான் சுழலுது. அதை இவங்க சொல்லிக்கிறாங்க, நாங்கள் எம்ஜிஆர் மாதிரி. எம்ஜிஆருடைய அந்த செயல் தான் எம்ஜிஆர் அரசியலும் ஜெயிக்க வச்சது. எம்ஜிஆர் என்கிற தனி மனிதர், அவருடைய மனித நேயம், அவர் செய்த உதவிகள், அதுதான் வந்து உங்களுக்கு. இன்னொன்று, எம்ஜிஆருக்கு வருமானம் கொட்டிக்கிட்டே இருந்தது. நீங்கள் ஃபேஸ்புக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பலர் எழுதுவாங்க. அப்போவே ஒவ்வொரு படமும் பார்த்தீங்கன்னா 50 லட்சம், சில படம்லாம் 1 கோடிலாம் ஓடி இருக்குது. அவர் கொடுக்க இப்படி வந்துட்டே இருந்தது. இறைக்கிற ஊற்று தான் சுரக்கும்னுவாங்க. அந்த மாதிரி இறைக்க அவர் கொடுக்க அது சுரந்துக்கிட்டே இருந்தது. 23 கோடி ரூபா வசூல் உங்களுக்கு உலக சுற்றுவாளிமன். அதாவது படம் வந்ததுலேருந்து 85களில் என்னமோ அந்த பீரியட் வரைக்கும் 10-15 வருஷத்துக்குள்ளே 23 கோடி ரூபா. அதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணினா 1000 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும். ஆனால் அந்த படம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தார்ல சார். ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட கடனாளி ஆகிட்டார். ஆனால் ஒருத்தர் கூட ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவர் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் அதிகம். ஒருத்தர் கூட ஒரு எந்த குறையும் வைக்கல. அங்கே போயிட்டு ஷாப்பிங் பண்ணணுன்னா எல்லாருக்குமே பெரிய அமௌண்ட்டு கொடுத்துருக்காரு. ஷாப்பிங் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு. அந்த மாதிரி அது நாடக காலத்துலேயே சகுந்தலாவை சொல்லுவாங்க. எம்ஜிஆர் இப்போ கல்கட்டாலாம் போய் பண்ணுவாங்க, நாடகம் போடுவாங்க. போனாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த நாடகம் முடிஞ்சு அந்த இதுனா கூப்பிட்டு எல்லாருக்கும் எவ்வளோ அமௌண்ட்டோ கொடுத்துருவாங்க, போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு. சிலருக்கு தேவைன்னா அதை செஞ்சு கொடுத்துருவாராம். ஆசைப்படுறாங்கன்னா வாங்கியும் கொடுத்துருவாராம். அந்த மாதிரி எல்லாருக்கும். இன்னொன்று, படம் முடிஞ்சோடனே எம்ஜிஆர் எந்த அளவுக்கு இருந்தார்ன்றது சொல்கிறேன். 3 பங்காக பிரிச்சுடுவாராம் அட்வான்ஸ் வாங்கிட்டா. 1 பங்கு வீட்டுக்கு, 1 பங்கு இந்த கட்சிக்காரங்க இந்த இதுக்கு, இன்னொரு பங்கு வேறு எதுக்கோ இந்த உதவி கேட்டு வரவங்களுக்கு அந்த இதெல்லாம், 1 பங்கு கட்சிக்காரர்களுக்கு. நேராக முரசொலி ஆஃபீஸ்க்கு வந்துடுவாராம். எம்ஜிஆர் வர்றாருன்னா, நோயில் கடந்து லீவ் போட்டிருப்பான்ல, அவங்க கூட தட்டு மாதிரி வந்து உக்காந்துக்குவாங்க. வந்து உக்காந்துருவாராம். உக்காந்துட்டு எல்லோரையும் உதவியாளர் ஒருத்தர் எழுதிட்டு இருப்பாராம். ஐயா, எனக்கு இந்த மாதிரி வீடு மாதிரி இருக்கேன், அந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது எனக்கு இதுன்னு. டக்கு அவங்க பேர்லாம் குறிச்சிட்டு என்னென்ன உதவி வேணுமோ ஃபுல்லாக செட்டில் பண்ணிட்டு போயிடுவாராம். எம்ஜிஆர் படம் நடித்து அட்வான்ஸ் வாங்குறாருன்னா அப்படியே சும்மா கோலாகலமாக இருக்குமா முரசொலி. கலைஞர் குடும்பத்துக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இது இல்லாமல் முரசொலி மாறன், அந்த பீரியடில் இந்த நாஞ்சில் மனோகரன் பலர் படிச்சுருந்தாங்களாம். எல்லாருக்கும் படிப்புக்கு உதவி. துரைமுருகன் அவர்களுக்கும் அவரே பலமுறை சொல்லியிருக்காரு. ஒரு கணக்குலே இல்ல சார்ல எம்ஜிஆர் அவர்கள் உதவி செஞ்சது எத்தனை பேருக்குன்றது, எத்தனை பேரை படிக்க வச்சாரு, நினைச்சு பார்க்க முடியாது. அந்த மாதிரி யாராவது செய்வாங்களான்னு, இனிமேல் செய்வாங்களா? அந்த 8வது வள்ளல்ன்றாங்கல்ல. சரி, 8வது வள்ளல்லே ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. அந்த புத்தகம் படித்தேன் சார். அதில் ஒரு இன்சிடென்ட், நிறைய இன்சிடென்ட்ஸ் நமக்கு இம்ப்ரெசிவாக இருக்கும். எம்ஜிஆர் அவர்கள் முதல்வர் ஆனதுக்கு அப்புறமா காரில் விழுப்புரம் தாண்டி போகும்பொழுது அங்கே ஒரு அம்மா வடை சுடுவாங்களாம் சார். ரோட் சைடு வயசான அம்மா வடை சுட்டு வைப்பாங்க. நம்ம என்ன பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த கதையை பேசல. நம்ம இந்த பெட்ரோல் பங்க் கிட்ட போனதும் அவர் நிறுத்திட்டு
நீ வந்து ஒரு 20 அடி முன்னாடி போனேன்னா அந்த அம்மா இருப்பாங்க. நீ வடைய வாங்கிடு. வாங்கிட்டு, சாப்பிட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு என் கார் கிட்ட வரும்பொழுது, நீ இந்த ரூ. 200 அந்த அம்மாக்கு தெரியாம அந்த ஒரு பலகை இருக்குல்ல, அது மேல போட்டுட்டு நீ வந்து கார்ல ஏறிடு அப்டின்னுவாராம். இந்த உதவியாளரும் ஒரு முறையும் இதே மாதிரி. ரூ. 200 அப்போ மதிப்பு வந்து 2,00,000 2,50,000 3,00,000. ஏன்னா ரூ. 100 கூட இருக்காது தங்கம் 1 பவுனு. ஒவ்வொரு முறையும் ஒரு பேப்பர் ஃபுல்லா வடைய வாங்கிட்டு, காசு அதுக்கு குடுத்துட்டு, தெரியாம ரூ. 200 போட்டு வந்துருவாராம். அப்ப ஒரு முறை என்ன ஆச்சு, அந்த உதவியாளர் கேட்டிருக்காரு. "நம்ம சொல்லலாமே சார், ஏன் சொல்லாம போட சொல்றீங்க?" அப்படின்னும் பொழுது, "நம்ம யாருன்றத சொல்ல வேண்டியிருக்கும். அதெல்லாம் சங்கடம். அதனால அந்த அம்மாக்கு தெரியாம நீங்க குடுத்துடுங்கன்னு" சொல்லியிருக்காரு. ஒரு முறை போகும்பொழுது இவரு வடைய வாங்கிட்டு நின்னுட்டே இருந்திருக்காரு. கார் வரும், கார் வரும்ன்னு கார் வரவே இல்ல. திரும்பி பார்த்தா அந்த அம்மாவையும் காணோம். சரின்னு சொல்லிட்டு இதான் சரியான சந்தர்ப்பம்னு ரூ. 200 போட்டுட்டு, கார் இருக்கிற இடத்துக்கு நாமளே போலான்னு வேகமா போனா, அங்க அந்த அம்மா எம்ஜிஆர் கைய புடிச்சுட்டு அழாத குறையா ஏன்னா அந்த அம்மா வந்து என்னன்னா, இவ்வளவு காலம் யார் இந்த ரூ. 200 இத்தன முறை போட்டது? கண்டுபிடிக்கணும்னு கண்கொத்தி பாம்பா அவங்க கவனிக்கும்பொழுது பார்த்துட்டு இருக்காங்க. தூரத்துல எம்ஜிஆர் காரு, எம்ஜிஆர்ன உடனே போய் கைய புடிச்சுட்டு, "தங்க பஸ்மம் சாப்பிட்ட நீங்க என்னோட வடைய சாப்பிட்டீங்களான்னு, இவ்ளோ ரூ. 200 குடுத்து என்ன கடனாளி ஆக்கிட்டீங்கன்னும்போது" எம்ஜிஆர் சொன்னாராம், "இல்ல உங்க மகன் குடுக்கிறதா நெனச்சுக்கோங்கன்னு." அதான் சொல்லுவாரு. எல்லார்கிட்டயும். நீங்க அந்த ஒரு தயாரிப்பாளருடைய தயாரிப்பாளர் இல்ல, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்னு நெனைக்கிறேன். அவங்க இதுக்கு ஹெல்ப் பண்ணும்போதும், போய் பணம் எல்லாம் குடுக்கும்போது, "அ ஏன் நீங்க அப்படி நெனைக்கிறீங்க? உங்க மகன் குடுத்ததா நெனச்சீங்க." அந்த அம்மா கொஞ்சம் ஏற்க மறுப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு வருவாரு. அந்த மாதிரி ஒரு வடை விக்கிற ஒரு அம்மா மேல இவ்ளோ இதே கன்சர்ன். மாரி ஒரு தட்ட வாங்கிட்டு இருப்பாங்க வழியில. அப்ப எம்ஜிஆர் ரொம்ப பாட்டிகள்ட்ட வாங்கியிருக்காருன்னு நெனைக்கிறேன் போற வழியில. ஒரு தடவ வாங்கி சாப்பிட்டா, அந்த மாரி. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது குடுத்துட்டு இருப்போம். அந்த அம்மாவே ஒரு தடவ வந்துட்டு, "ராசா நீ ரொம்ப கஷ்டப்படுறியாமே ராசா" அப்படின்ட்டு சுருக்கு பையில இருந்த பணத்த எடுத்து குடுத்து, "நீ வந்து இது பண்ணிக்கோ" அப்படின்னு. ஆ, ஆமா சார். அந்த அம்மாவோட இறப்புக்கு எம்ஜிஆர் போனாராம் அதுக்கப்புறமா. ஆ. எது? இந்த சுருக்கு பையில பணம் ஆ, எடுத்துட்டு வந்து கஷ்டப்படுறேன்னு குடுத்தாங்கல்ல. அவங்களுக்கு அதுக்கப்புறம் மாதம் மாதம் பணம் ஆ. அனுப்பிச்சாராம். அவங்களோட இறப்புக்கு எம்ஜிஆரே போனாராம். அந்த நேரத்துல ரொம்ப கண் கலங்கிட்டாராம். என் மேல எவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க பாருங்க அப்படின்னு. நான் சொல்றேன் இன்னொருத்தவங்க வந்து எம்ஜிஆர் இந்த உலகம் சுற்று வாலிபன் கட்சிலாம் ஆரம்பிச்சு கஷ்டப்பட்டப்போ, ஒரு ஒருத்தர் திரையுலகை சேர்ந்த ஒருத்தருடைய அம்மா ஆ, வீட்டு பத்திரத்த குடுத்துருக்காங்க. நீங்க பண்ணீங்கன்னு. இல்ல வேணாம் அந்த அளவுக்குலாம் கஷ்டம் இல்லன்னு குடுத்துட்டு, வீட்டு பத்திரத்தையும் மூட்டி குடுத்துருக்காரு. குடுத்துட்டு அவங்க உடம்பு சரியில்லாம போய் பார்த்துட்டு எல்லாம் பண்ணி அப்ப தான் அந்த இது சொல்லியிருக்காரு. அவங்க மகன் குடுத்தாருண்ணா அந்த மாரி பார்த்துக்கங்க அப்படின்னு. டைப்பிஸ்ட் கோபு வந்து எம்ஜிஆர் கூட நடிச்சதே கிடையாது. அவரு சிவாஜி கணேசன் படம், கலாட்டா கல்யாணத்துலருந்து பல படங்கள் நடிச்சிருக்காரு. பாலச்சந்தருடைய ப்ராடக்ட் அவங்கலாம். அவரு பையனுக்கு ஹார்ட் சர்ஜரி ஏதோ பிரச்சனை. பெரிய ஆப்ரேஷன். அந்த காலத்திலேயே ஒரு ரூ. 25,000 வரைக்கும். ரூ. 25,000னா இன்னைக்கு கணக்கு போட்டா அது போயிடும். ஒரு ரூ. 20,00,000 கிட்ட போயிடும்னு வச்சுக்கங்களேன். பலர்ட்டயும் போய் உதவி கேட்டப்போ, "ஐயய்யோ! நான் அது ரொம்ப இது பார்த்துக்கங்க. ரொம்ப இது நான் ஆண்டவன வேண்டிக்கிறேன்." அப்படி இப்படின்னு பண்ணியிருக்காங்க. சில பேர் ரொம்ப சொற்ப தொகை ஏதாவது முடிஞ்சது இவ்வளோ தான் என்னால முடிஞ்சதுன்னு. இன்னொரு ஒரு மாபெரும் நடிகர் வந்து, "நான் உனக்கு 2 படம் ரெக்கமெண்ட் பண்றேன். நீ எப்படியாவது இந்த ஆப்ரேஷன முடிச்சிரு. உனக்கு வருமானத்துக்கு 2 படத்த நான் ரெக்கமெண்ட் பண்றேன்." அப்படின்னு இருந்துருக்காப்புல. சரி அது அவருடைய நல்ல உள்ளம். இப்படியே இருந்தப்ப தான் எம்ஜிஆர்ட்ட கூட்டிட்டு போயி, ஏவிஎம் சரவணன் தான் நெனைக்கிறேன். எம்ஜிஆர்ட்ட சொல்லியிருக்காங்க. இவரு ஓரளவுக்கு ஒரு 8,000 10,000 தேத்திட்டாரு போல. மீதிய பண்ணணும் அப்படின்னு. அப்ப எம்ஜிஆர்ட்ட சொன்ன உடனே எம்ஜிஆர் அந்த விழாவுக்கு வந்திருக்காரு. சொன்ன உடனே "அப்படியா?" அப்படின்னு கேட்டு, "இந்த முழு தொகையும் நான் கட்டிடுறேன்" அப்படின்ட்டு இருக்காப்புல. "ஆ இல்லண்ணே இந்த மாரி இவ்வளோ வந்துட்டேன் நானு. அத நான் பார்த்துக்கிறேன் விடுங்க" அப்படின்னு. ஆனா அந்த டேட் வரைக்குமே இதாகல, கட்டல. அப்போ இவரு தடுமாறி இருந்திருக்காரு. என்ன சொல்ட்டாரு எம்ஜிஆர் ஆனா என்னன்னு. "ஏய் உனக்கு தெரியாதா? எம்ஜிஆர் சொல்லுவாரு, செய்ய மாட்டாரு. இப்படிதான்" அப்படின்னு. அப்படியே தடுமாறி இருந்திருக்காரு. கரெக்ட்டா ஆப்ரேஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அங்க இவரு அப்படியே போறாராம். டாக்டர் சொல்றாராம், "2 நாள் கழிச்சு ஆப்ரேஷனு இதுன்னு." "காசு இன்னும் இதாகலங்கன்னு." "இல்லங்க பணம் கட்டிட்டாங்க" அப்படின்னு. யாருன்னா எம்ஜிஆர் சைட்லேருந்து கட்டிட்டாங்க. முழு பணத்தையும் கட்டிட்டாங்க அப்படின்னு. "முழு பணத்தையும் கட்டிட்டாங்களா?" அப்படின்ட்டு இவரு தடுமாறி என்ன இதுன்னா, அது என்ன நடந்திருக்குன்னா, எம்ஜிஆர் மறந்துட்டு இருக்காரு. அன்னைக்கு கிளம்பும்போது டிவியில அந்த டைபிஸ்கோப் இது ஏதோ ஒரு நகைச்சுவை காட்சி ஏதோ இவரு பார்த்துருக்காரு. அப்புறமா கூப்பிட்டு, "ஜானகி இந்த மாரி நான் இது பண்ணேன்" அப்படின்னு. அவங்க ஜானகி இல்ல, ராமனுக்கு ஏத்த சீதை. உடனே இது பண்ணி அந்த பணத்த கட்டியிருக்காங்க. கட்டி முடிச்சுட்டு ஆப்ரேஷன்லாம் முடிஞ்ச உடனே,
எம்ஜிஆருடைய உதவியாளர் போய் பார்த்துட்டு எல்லாம் இது பண்ணிட்டு, ஸ்டைல் தெரியல, எம்ஜிஆர் ஸ்டைல் தான். பேப்பரில் சுற்றின ரூபா நோட்டு கட்டு கொடுத்துருக்காரு. இல்லைங்க பணம் கட்டிட்டாரு. அதுக்கு இது வந்து மற்ற செலவுகளுக்கு அதுக்கப்புறம் இது பார்த்துக்க சொன்னார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதைகள் எம்ஜிஆரை சுற்றி இருக்குது. இதில் பெருசாக நான் சொல்ல வேண்டிய இதுன்னா அண்ணா. ஏற்கனவே சட்டசபையில் அவர் பேசணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அண்ணாவுடைய சிகிச்சை, மருத்துவ செலவு. மருத்துவ செலவு, அமெரிக்காவில் போய் கேன்சருக்கான சிகிச்சை, அது அந்த காலத்திலே கிட்டத்தட்ட 1,00,000 1,50,000 வரைக்கும் போயிருக்குது. அது சட்டசபையில் கேட்டு ஒருத்தர் இது பண்ணி இன்னைக்கு சொல்ல நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லி மறுநாள் ஏன் இது மாதிரி தம்பி ராமச்சந்திரன் தான் முழு செலவையும் பார்த்துக்கிட்டான்றப்போ ஏன் இதை நேரத்தை சொல்லனா, தம்பி இருக்கும்போது சொல்லலான்ட்டு தான். நேற்று இல்லை அவர் அவையில். அன்றைக்கி எம்ஜிஆர் பரங்கிமலை தொகுதி எம்எல்ஏ, அதனால் இன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்ட்டு எம்ஜிஆரை வச்சுக்கிட்டு சொன்னால் தான் கரெக்டுன்னு சொன்னான்ல. பேசியிருக்கோம். இது வெளியே தெரிஞ்ச விஷயம். வெளியே தெரியாத விஷயம் என்ன, திரையுலகில் முதல்ல கார் வாங்கின ஆட்கள்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடிக்கிறது எல்லாருக்குமே ஒரு கார் வாங்குறது பெரிய கனவு. நீங்கள் ஒரு காமெடி பாருங்கள், இன்றைக்கி ஒரு 8,000 தங்கம் வாங்குறதுக்கு காசில் ஒரு கார் வாங்கிடலாம். அன்னைக்கு ஒரு கார் விலை 20,000 30,000 இருக்கும். தங்கம் விலை 100 ரூபா 200 ரூபா. அப்போ 30,000 300,000 நகை மேலே உங்களுக்கு கொடுத்தா தான் ஒரு கார், சாதாரண ஃபியட்டு காரு, அம்பாசிடர் காரு, இந்த மாதிரி 2 கார் தான் கொஞ்சம் இது. சில வெளிநாடு கார்கள் அந்த காலத்தில் இங்கேயே இந்த பிரிட்டிஷ் பீரியட் முடிஞ்ச பிறகும் இங்கே அந்த கம்பெனிகள்லாம் இருந்துச்சு. டாட்ஜி அது இதுன்னெலாம் கொஞ்சம் பணக்காரர்லாம் டாட்ஜி, எம்ஜிஆர்லாம் டாட்ஜி வச்சுருந்தார். அந்த மாதிரி பெரிய தலைவர்கள் திமுக என்ன தான் பெரிய கட்சி அப்படி இப்படின்னு இது பண்ணாலும் அந்த காலத்தில் காருன்றது பெரிய இது கிடையாது. கலைஞருக்கு காரு, மணமகள் படத்தில் கதை வசனம் எழுதுனதுக்கு என்எஸ் கிருஷ்ணா அவர் கார் வாங்கி கொடுத்துருப்பாரு. சொல்லியிருக்கீங்க இது. அந்த கார் பின்னாடியே உட்காந்து அண்ணாவும் கலைஞரும் கூட உட்காந்துருப்பாங்க. அந்த ஃபோட்டோ கூட இருக்கும். பெட்ரோலுக்கு காசும் அவரே கொடுத்தாரு. காசு அந்த டோக்கன் மாதிரி இருக்கும், அது கொடுத்துருப்பாரு என்எஸ் கிருஷ்ணன். அது கலைஞரே அவர் நெஞ்சுக்கு நீதியில் எழுதியிருக்காரு. இது ஒரு விஷயம் வச்சுக்கலாம். ஆனால் அண்ணா கிட்ட கார் கிடையாது. அப்போ அண்ணா ஒவ்வொரு தடையும் காஞ்சிபுரம் போகும்போதெல்லாம் பஸ்ஸில் தான் போவார். மாபெரும் தலைவர் பஸ்ஸில் தான் போவாராம். லாரிலெல்லாம் கூட கையை காமிச்சு ஏறி போயிருக்காருன்னா சொல்கிறாங்க சார். உண்மையா அது? தெரியல அந்த அளவுக்கு தான் தெரியல. 50களெல்லாம் ஒரு சாதாரண தலைவர்கள் தானே அவங்க. 60களுக்கு மேலே தான் ஒரு பெரிய ரீச். அப்போ எம்ஜிஆர் வந்து ஏன் இந்த மாதிரிலாம் போகிறீங்க, நீங்கள் போகிற அன்றைக்கி சொல்லுங்கள், நான் கார் அனுப்பிச்சி விட்றேன். இவர் அண்ணாவும் இந்த மாதிரி என்னைக்கு காஞ்சிபுரம் போகிறாரோ அன்றைக்கி எம்ஜிஆர்கிட்ட சொல்லி, அவர் உதவியாளர் சண்முகம் அவர் மூலிமா சொல்லி அனுப்புவேன். உடனே அவர் வந்து எம்ஜிஆர் வீட்டில் சொன்னோன்னா காரும் டிரைவரும் போட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. இப்படியே நடந்துருக்குது. ஒரு நாள் அண்ணா இதே மாதிரி போகிறதுக்கு கேட்டுருந்துருக்காரு. அப்போ அவருடைய உதவியாளர் சண்முகம் அவர் வந்து இப்போ மறைஞ்சிட்டார். அவர் வந்து சொல்லியிருக்காரு. சொன்னது எம்ஜிஆர் அண்ணன்ட்ட, சக்கரபாணிகிட்ட. எம்ஜிஆர் இல்லை, இந்த மாதிரி இது அண்ணா காரு அனுப்பு, ஏன் காரு ரெகுலராக அண்ணா இப்போ போகிறப்பெல்லாம் சொல்லியிருக்காப்புல காஞ்சிபுரம் போகிறதுக்கு கார் அனுப்புவார் அப்படின்னு. ஓ, உங்கள் தலைவர் காரில் தான் போவாரோ அப்படின்னு கேட்டிருக்காப்புல. இந்த இதை வந்து அவர் சண்முகம் சொல்லலை. அண்ணாக்கிட்டேயே வந்துட்டு கேட்டப்போ இல்லை அது அப்படி இப்படின்னு அண்ணா பஸ்ஸில் ஏறி போயிட்டாராம். இது ஒரு 2 நாள் பொறுத்து எம்ஜிஆர் காதுக்கு வந்துட்டு இருக்குது. உடனே கடுமையான கோபம் வந்துருக்கு. ஏன் காரு, ஏன் இது அண்ணா ஏன் இப்படி போனார் அண்ணா சொல்லிட்டு எம்ஜிஆருக்கு கோபம். அது எப்படி அந்த மாதிரி போகலாம், நான் தான் கார் இது பண்ணி, ஏன் இங்கே என்ன பிரச்சனை அப்படி இப்படின்னு சண்முகத்தை கேட்டால் அவர் அப்படியே மலுப்புறாராம். ஏன்னா அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. அதனால் இல்லைண்ணே அந்த மாதிரி இதாகிடுச்சு அதான் ஏதோ அப்படி லைட்டாக சொல்லிட்டுருக்காப்புல. எம்ஜிஆருக்கு கடுமையான கோபமா. அன்றைக்கி உடனே முடிவெடுத்து ஒரு புது கார் வித் டிரைவரோட அண்ணாவுக்கு எனி டைம் அப்படின்னு கொடுத்தாரு. இந்த தகவல் அவருடைய உதவியாளர், அண்ணாவுடைய உதவியாளர் சண்முகன் இருந்தவர் சொல்லி, அது பல தலைவர்கள் வாய் வழி செவி வழியாக வந்தது. எனக்கு ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொன்னார். இது பெரும்பாலும் எங்கேயும் பதிவு செய்யப்படலைன்னு நினைக்கிறேன். இல்லை, எனக்கே புதிய தகவலாக இருக்குது. அதனால் எம்ஜிஆர் அதே மாதிரி தான் பல உதவிகள் வெளியில் தெரியாது எம்ஜிஆர் பண்ணுறதெல்லாம். இந்த நுணுக்கமான உதவிகள் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப விஷயம். சின்ன சின்ன வடை வைக்கிற பாட்டிக்கு செய்கிறது, அது இந்த படத்தில் கூட வச்சுருப்பார். அவர் ஒரு சீன் வச்சுருப்பார். நம்ம இதயக்கண்ணிலையும் வச்சுருப்பார், மீனவ நண்பன் 2 3 படத்தில் வச்சுருப்பார். ரேடியேட்டர் இதாகிடும், தண்ணி கொண்டு வரவங்களுக்கு 100 ரூபா கொடுப்பாரு.
அதே மாதிரி ராமன் தேடிய சீதையில் தண்ணி கேட்க போவார். அங்கே ஒரு வயசான பாட்டியும் அந்த வயதான முதியவரும் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். உன் பேர் என்னப்பா? ராமன். ராமனுக்கு ஏற்ற சீதை கிடைப்பா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ராமன் தேடிய சீதை அப்படின்ட்டு எம்ஜிஆர். அந்த மாதிரி காட்சிகள்லாம் வந்து இந்த நுணுக்கமாக ரோட்டோரத்தில் இருக்கிற தண்ணிக்கு போகிறவங்க, இந்த ரோட்டோரத்தில் கடை வச்சுக்கிறவங்க இதெல்லாம். இதுதான் வந்து ஒரு உணர்வுபூர்வமான ஒரு தலைவனுக்குரிய தன்மை. மூடிக்கிட்டு மேலே உட்காந்துட்டு போகிறது, எப்போவாவது ஜனங்கள்ட்ட லைட்டாக ஒரு இது பண்ணிட்டு அதையும் ரீல்ஸ் எடுத்து போகிறதுலாம் வந்து கிடையாது. கண்ணுக்கு தெரியாமல் எவ்வளோ பேருக்கு நடந்திருக்குல்ல உதவி. அதெல்லாம் இன்னும் இன்னும் பல விஷயங்கள் பதிவு பண்ணால் எவ்வளோ விஷயங்கள் பதிவு பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அண்ணாக பண்ணியிருக்காங்க. திமுகவில் எம்ஜிஆர் தான் சொன்னேனே, எம்ஜிஆர் 3ஆ பிரிச்சுருவார் வருமானத்தைன்னு. ஒன்று குடும்பத்துக்கு, அது சக்கரபாணி அண்ணன் சக்கரபாணிகிட்ட போயிடும். இன்னொன்று க உதவி கேட்டு வர்றாங்க மற்றவங்களுக்கு எடுத்து வச்சுருவாங்க. இன்னொன்று வந்து கட்சிக்காரங்களுக்கு. திமுகவில் எல்லாருக்குமே அவ்வளோ பேருக்கு அவ்வளோ பண்ணியிருக்காரு. அப்போ முரசொலி அலுவலகத்துக்கு வராருன்னா அது ஒரு பெரிய கோலாகலம். அப்போ என்ன ஒரு இதோடு இருந்திருக்காரு பாருங்கள். அந்த முரசொலி அலுவலகம், கலைஞருடைய நட்பு, அந்த முரசொலி ஊழியர்களை தன் ஊழியர்களாக பார்த்த அந்த பாங்கு, கட்சி நம்ம கட்சி, நம்ம பத்திரிக்கை, அவர்கள் நம்ம ஊழியர்கள், அவர்களுக்கு வந்து அந்த பத்திரிக்கையில் கலைஞர் என்னத்தை கொடுப்பாரு? ரொம்ப அவருக்கு கை கெட்டி அவருக்கு. அப்போ அந்த ஊழியர்களுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு வர்றது எல்லாருக்கும் பெரிய பெரிய உதவியா. அப்புறம் படிக்க வைக்கிறது, கட்சி சார்ந்தவர்கள் படிக்கிறவர்களுக்கு கேட்ட உதவியை கொடுக்கறது. இது இல்லாமல் தினசரி வீட்டுக்கு ஒரு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும், எழுதி கொடுத்துட்டு போவாங்க. முதியோர் உதவித்தொகை கான்செப்டை முதல் ஆரம்பிச்சு வச்சதே எம்ஜிஆர் தான். எம்ஜி ராமச்சந்திரன் என்கிற நடிகர் அரசியல் தலைவராகவோ ஒரு முதல்வராகவோ எந்த பொறுப்புலையும் இல்லாத ஒரு நடிகர் முதியோர் உதவித்தொகை, கணவனால் கைவிடப்பட்டோருக்கான உதவித்தொகை, பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான உதவித்தொகைன்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இந்த நடிகர் ஒருத்தர், அவர் சின்ன பையனாக படிக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் வயதான ஒரு கடிதம் எம்ஜிஆருக்கு லெட்டர் எழுதணும், கஷ்டமாக இருக்குது, சாப்பாட்டு கூட வழி இல்லை, உதவித்தொகை வேணும்னு. இவருக்கு என்னன்னா, இவர் போய் எழுதுகிற லெட்டர் எம்ஜிஆருக்கு போய் எம்ஜிஆர் பார்த்து இவருக்கு அனுப்ப போகிறாரா? பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. சரி, அவர் ஆசையை கெடுப்பானன்ட்டு இவர் அந்த போஸ்ட் கார்டில் எழுதி அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவார். அவரும் போஸ்ட் பண்ணுவார். அப்புறம் பார்த்தா 200 அவருக்கு வந்திருக்கும் மணி ஆர்டரு. மிரண்டு போயிட்டுருப்பாராம் அவர். 200 யோசிச்சு பாருங்க. 200 நீங்கள் அரசு ஊழியர் சம்பளங்க அந்த காலத்தில். எனக்கு தெரிஞ்சு 80கள் வரைக்கும் 400 சம்பளம், 150 சம்பளம், 200. நீங்கள் பழைய படங்கள் கூட பாருங்கள். இந்த மாதிரி வேலை. உங்கள் சம்பளம் எவ்வளோ? 150. நான் எவ்வளோ? அந்த சம்சாரத்து மின்சாரம் கூட பாருங்கள். நீங்கள் 400 சம்பாதிக்கிறீங்க, நான் 1800 சம்பாதிக்கிறேன்னு ரகுவரன் பேசுவாப்புல. 800 குடும்பத்துக்கு கொடுத்துட்டு மொத்த செலவுக்கு கொடுத்துட்டு நான் இது பண்ணுறேன். அந்த மாதிரி 100 200 தங்கம் விலை இருந்த காலத்திலே ஒரு முதியவருக்கு 200 வருதுன்னா 20 அனுப்பிச்சா பரவாயில்ல, 200. இவர் பார்த்துட்டு மிரண்டு போய் சரி எழுதுனதுக்கு எம்ஜிஆர் அனுப்பிச்சி வச்சிருக்காரு, அப்படி திருப்திப்பட்டு போயிட்டார். அடுத்த மாதம் வருதான். அப்புறம் இவர் என்ன சொல்கிறாரு, அந்த முதியவர் இறக்குற வரைக்கும் வந்துச்சு அவருக்கு. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 8வது வள்ளல் தான் சொல்லணும். சார், நம்ம ஆரம்பிக்கும் போது சொன்னோம், படங்களை பற்றி பேசலாம். ஏன்னா ரத்னகுமார் இந்த படங்கள் பற்றி நம்ம ஆரம்பத்தில் பேசியிருந்தோம், மோகினி எல்லாம். இப்போ நேரம் ரொம்ப அதிகம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் நம்ம பேசுவோம் சார். மருதநாட்டு இளவரசி, மந்திரிகுமாரி. மருதநாட்டு இளவரசி, மந்திரிகுமாரி. இப்போ எம்ஜிஆர் வந்து 36ல் வராரு, 11 வருஷம் போராடுறாரு. எம்ஜிஆரை அறிமுகப்படுத்தியவர் எலிசார் டங்கன். அந்த எலிசார் டங்கன் வந்து ஒரு அமெரிக்கர். அவர் இங்கே அவர் ஃப்ரெண்டு, அவங்க எல்லாம் லண்டனில் படிக்கிறாங்க ஒன்றா. அவர் ஃப்ரெண்டு டான்டன் ஒருத்தர். அவர் ஃபேமிலியே பெரிய கோடீஸ்வர ஃபேமிலி அந்த காலத்துலேயே, 30கள்லேயே இந்தியாவில். அவர் கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு இவர் வராரு இங்கே. பெங்காலி படம் எதுவும் நந்தனார்னு ஒரு படம் எடுக்கிறாங்க, அதுக்கு அவர் டைரக்டர், இவர் அசிஸ்டன்ட் டைரக்டர். அதற்கு பிறகு டங்கன் வந்து இங்கே ஒரு அம்பிகாபதினு ஒரு படம் எடுக்கிறது கூப்பிடுமா, அவர் டாண்டன் நான் வரலன்றார். டாண்டன் பெரிய டைரக்டர் இந்தியாவிலேயே. அதுக்கு பிறகு இவர் வந்து இவர் அனுப்பிச்சி வைக்கிறார். இவர் தமிழ் அப்போ தான் அப்படியே வராரு. அம்பிகாபதி அப்படியே வராரு. மீரா அவருடைய மிகச்சிறப்பான படத்தில் ஒன்று. மீராவில் எம்ஜிஆர் நடிச்சிருக்காரு தெரியுமா? எம்எஸ் அம்மா மட்டும்தான் தெரியும் அதில். மீராவில் ரஜபுத்திர மன்னர் ராணா பிரதாப் சிங்குடைய படைத்தளபதியாக ஒரு சீன் மட்டும் வருவாராம்.
அப்போ எலிசா டங்கன் வந்து எம்ஜிஆருக்கு அறிமுகம். எம்ஜிஆரை, என்எஸ் கிருஷ்ணனை, டிஎஸ் பாலையாவ இவங்களெல்லாம் அறிமுகப்படுத்துனது எலிசா டங்கன் தான். அதே எலிசா டங்கன் எம்ஜிஆர் எப்படி பழி வாங்கியிருக்காருன்னு நம்ம பேசியிருக்கோம். பேசியிருக்கோம். அது என்ன கோவம் தெரியல எம்ஜிஆர் மேல. அந்த அளவுக்கு எம்ஜிஆரை பாடாப்படுத்தியிருக்காரு. எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனவுடனே எம்ஜிஆர் ஒரு தடவ வந்து பார்த்துருக்காரு. அவ்வளோ எம்ஜிஆர் உதவிலாம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வாழ்க்கை போராட்டம் எவ்வளோ நடந்திருக்குது. கலைஞரும் எம்ஜிஆரும் ஒரு பெரிய நட்பு. அந்த நட்புல விளைந்த படங்கள் தான் நீங்க சொல்ற மருதநாட்டு இளவரசி, மந்திரிகுமாரி, ராஜகுமாரி பல விஷயங்கள். அதனால அத நம்ம வந்து பேசுவோம். அந்த இதில கலைஞரும் எம்ஜிஆரும் இணைந்த படங்கள். மேகலா பிக்சர்ஸ், எங்கள் தங்கம் வரை பல படங்கள் இருக்குது. அதையும் பேசுவோம். நன்றி சார். நன்றி. வணக்கம்.